ஒரு அழகான காலை நேரம். அரு மகிழ்ச்சியாக கார்டன் பாதையில் நடந்து கொண்டு மோமோவின் காளான் வீட்டை நோக்கி வந்தான். மோமோ, நான் வந்துட்டேன் என்று அவன் கூப்பிட்டான். வீட்டின் முன் நின்றிருந்த மோமோ அருவை பார்த்து மகிழ்ச்சியாக சிரித்தான். அரு, பாரு, நான் ஒரு விசித்திரமான விதை கண்டுபிடித்தேன் என்று அவன் கையில் இருந்த சிறிய விதையை காட்டினான். அரு ஆச்சரியமாக கேட்டான், அது என்ன விதை? மோமோ சிரித்து சொன்னான், இது ஒரு மாய விதை இருக்கலாம். அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த விதையை மண்ணில் நட்டார்கள். அரு ஆர்வமாக கேட்டான், இது என்ன ஆகும்? மோமோ சிரித்து சொன்னான், காத்திரு, பார்த்தால்தான் தெரியும். சில நொடிகளில் மண்ணிலிருந்து ஒரு சிறிய பச்சை முளை வெளியில் வந்தது. அரு ஆச்சரியமாக பார்த்தான். வாவ்! ஆனால் அதோடு முடிந்துவிடவில்லை. அந்த முளை வேகமாக வளர ஆரம்பித்தது. அது பெரிய செடியாகி காளான் வீட்டை சுற்றி சுருண்டது. மோமோ திடுக்கிட்டு சொன்னான், ஐயையோ, இது இவ்வளவு பெரியதாக ஆகும் என்று தெரியவில்லை. அரு மற்றும் மோமோ சேர்ந்து அந்த பெரிய செடியை மெதுவாக வெட்டி வீட்டை மீண்டும் சரி செய்தார்கள். அப்போது அந்த செடியின் மேல் ஒரு விசித்திரமான மந்திர பழம் தோன்றியது. அரு அதை பார்த்து கேட்டான், மோமோ, இது என்ன பழம்? மோமோ சிரித்தான். அந்த மந்திர பழம் என்ன? அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.